நற்றுணையாவது நமசிவாயவே. வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு தினமான சஷ்டி பெருவிழாவிலே முருகப்பெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு நடைபெற இருக்கு. இப்போ இன்றைய தினத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்காக தடை தாமதம் நீண்ட காலமாக அதற்கான வரன்கள் தேடியும் முறையாக அமையாமல் இருக்குது, இல்லை அமைந்து கைகூடும் நேரத்தில் கைதவறி சென்றது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கும். இறைவனுடைய திருக்கல்யாணங்களில் கலந்துக்கிட்டு அந்த சீர்வரிசையில் உங்களால் இயன்றதை செய்யுங்க. மஞ்சள், வளையல், சரடு, வெற்றிலைப்பாக்கு, தாம்பூலம், இந்த விஷயங்களை அந்த திருக்கல்யாணத்துக்கு வரவங்களுக்கும் உங்களால் முடிந்ததை ஒரு 5 பேத்துக்கோ 7 பேத்துக்கோ ஒரு 51 பேத்துக்கோ உங்களால் இயன்றதை கொடுக்கலாம். அதே போல் அந்த திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய அட்சதை உங்கள் மீதும் விழுகணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், திருக்கல்யாணம் நடந்து முடிந்த பிறகு இறைவனுக்கு மாத்து மாலை போடுவாங்க. அப்போது அவர்கிட்ட குருக்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டு நீங்கள் அந்த மாத்து மாலையை வாங்கி நீங்கள் யாருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கோ அவங்க கழுத்தில் போட்டு அந்த கோவிலை 3 முறையும் வலம் வந்து அந்த மாலையை கொண்டு போய் வீட்டில் வைக்கணும். திருமணம் முடிந்த பிறகு அதை ஓடக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில் நீங்கள் ஆற்றுல அந்த மாலையை விட்டுறணும். அடுத்தது, திருமணம் முடிந்த பிறகு நீங்கள் டொனேஷன் நன்கொடை கொடுக்கறது வேற. நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, மொய்ப்பணம் வைக்கணும். யாரெல்லாம் இந்த கல்யாணத்திற்கு வந்தவங்க மொய் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. திருக்கல்யாணம் முடிந்த பிறகு மொய் எழுதும் வைபவம் நடைபெறும். அப்போது எதுக்காக நம்ம மொய் எழுதுகிறோம்? ஒரு உறவில் போய் ஒரு விசேஷத்தில் உறவுக்கார இடத்துல போய் ஒரு நிகழ்வில் நம்ம மொய் வச்சுட்டு வந்தோம்னா அந்த மொய்யை திருப்பி செய்ய அந்த உறவு நம்ம வீட்டுக்கு வரும். அதே போல் இறைவனுடைய திருக்கல்யாணத்தில் நீங்கள் மொய் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு உங்கள் பெயரை, யாருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கோ அவங்களுடைய பெயரை சொல்லி மொய் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இறைவனே உங்களுடைய திருமணத்தில் மொய் வைக்க வருவார். அப்போ திருமணத்தில் மொய் வைக்க அவர் தன்னோட கடமையை செஞ்சுட்டு போகணும்னா முதல்ல திருமணம் நடக்கணுமா இல்லையா? அப்போது உங்கள் திருமணத்தை அவரே நிச்சயம் செய்து அதற்கான மொய் வைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வருவார். இது ரொம்ப அருமையாக பலன் தந்த பரிகாரம். அதனால் வாய்ப்புள்ளவர்கள் அனைவருமே பயன்படுத்துங்க. அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை, வர முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட உங்கள் பெயரை சொல்லி அந்த கோவில்களில் மொய் பணத்தையாவது வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வேறு யாராவது மூலியமாக உங்கள் பெயரை சொல்லி அப்படி செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம நேரடியாக ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கும் பொழுது அதனுடைய தன்மை முழுமையாக கிடைக்கும். முடியாத பட்சத்தில் வேறு யாராவது மூலியமாவது நீங்கள் செய்யும் பொழுது ஒரு 50% பலனாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். எனவே அனைவருக்கும் விரைவாக விவாக பிராப்தி கிடைக்க இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் நிறைந்திருக்கட்டும். வாழ்க வளமுடன். சிவாய நம.